சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் நீயரே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். Thank you, Jesus. என் இயேசுவே. உம் சித்தம் போல். என்னை என்றும் Thank you, Lord. நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் பிரியனே இயேசுவே. எங்களுடைய சித்தம் ஒன்றும் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் இந்த நாளில் அப்படியே நீர் செய்து எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்துவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடல் தாளிலே உள்ள முதலாவது பாடலையும் இரண்டாவது பாடலையும் நாம் சேர்ந்து பாடுவோம். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கோட்டையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன்,
யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், Mighty Jesus. என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்னும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா என்னும் சுகமானவர், யெகோவா ரூவா என்னும் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய
வாழ்விலே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலே நம்மை நடத்த அந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah, Jesus. Hallelujah. We worship you, God. Hallelujah. வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் ஒருவேளை நெருக்கடியான ஒரு நிலைமையா இருக்கலாம், தேவையான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், துக்கத்தின் பாதையாய் இருக்கலாம், கண்ணீரின் பாதையாய் இருக்கலாம், உதவியற்ற நிலைமையாய் இருக்கலாம். எந்த நிலைமையாய் இருந்தாலும் தேவன் அதிலே நம்மை தாங்க, நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலை வழியா நீங்க போறீங்களோ அந்த சூழ்நிலை அந்த தேவன் போதுமானவர். அவரை தாண்டி உங்களுக்கு வேற எந்த ஒரு உதவியோ ஒத்தாசையோ தேவையில்லை. அவர் ஒருவர் போதும், அவர் ஒருவர் போதும். ஹல்லேலூயா ஜீசஸ். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே, வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே, என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே, என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே, என்
எல்லாமாய் இருக்கிறார். நீரே எனக்கு எல்லாம், என் இயேசுவே எனக்கு எல்லாம். அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை, அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை. அவர் மாத்திரம், அவர் மாத்திரம், அவர் மாத்திரம். என் வாழ்க்கை, என் சூழ்நிலைகளிலே அந்த தேவன் மாத்திரம். ஓ, என்னுடைய இருண்ட வேளைகளிலே அந்த தேவன் மாத்திரம். என்னுடைய துயரத்திலே அந்த தேவன் மாத்திரம். என் தனிமையிலே அந்த தேவன் மாத்திரம். என் தேவையிலே அந்த தேவன் மாத்திரம். என்னுடைய சந்தோஷத்திலே அந்த தேவன் மாத்திரம். எல்லா நிலைமைகளிலும், எல்லா நிலைமைகளிலும் அந்த தேவன் ஒருவரே, அந்த தேவன் ஒருவரே. அவரே நம்மை நடத்துவார். அவரே நமக்கு எல்லாமானவர். அவரே நமக்கு எல்லாமானவர். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம்
வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். I want to just hold on to you. உம்மை பற்றி கொள்ளுகிறேன். ஏன்னா நீர் எனக்கு எல்லாமானவர். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நீர் யெகோவா ஈரே. நீர் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். Oh, there is none like thee. There is none like thee. யெகோவா ஈரே. எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே. எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே. எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் நம்மை யெகோவா ஈரே. எனக்கெல்லாம் நீரே. தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. ஆராதனை உமக்கே. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட Thank you, mighty Jesus. எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். சாயந்தர வேளையில நம்மை ஒருபோதும் தள்ளாத தேவன், ஒருபோதும் தள்ளாத தேவன். ஒருவேளை நம்ம பாடின பல சூழ்நிலைகளிலே நிறைவான சூழ்நிலைகளும் உண்டு,
குறைவான சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் எப்பெல்லாம் மனிதன்கிட்ட போகிறோமோ இந்த குறைவான சூழ்நிலைகளில் நாம் இருக்கும்போது நம்ம கன்வீனியண்ட்டாக தள்ளிடுவாங்க. நம்ம தள்ளிடுவாங்க. நம்மகிட்ட ஒருவேளை நிறைவு இருந்துச்சுன்னா நம்மளை சேர்த்துக்க இன்னைக்கு ஒரு பெருங்கூட்ட மக்கள் காத்திருக்கிறது. ஆனால் குறைவுள்ளவர்களை சேர்த்துவதற்கு இன்றைக்கு யாருமே விருப்பப்படலை. ஆனால் இருக்கிற வண்ணமாய் நம்மை சேர்த்துக்கிற கொள்ளுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை ஒருபோதும் தள்ளாமல் நீ இருக்கிற வண்ணமாய் வா, நீ இருக்கிற வண்ணமாய் இடத்திலே வா என்று சொல்லி நம்மை அழைத்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அதான் சேற்றிலிருந்து தூக்கி நம்மை கன்மலையின் மீது நிறுத்துகிற தேவன். சேற்றிலிருந்து தூக்கி கன்மலையின் மீது நிறுத்துகிற தேவன். எங்க இருந்தோம்னா சேற்றில் இருந்தோம். ஆனா அதை தூக்கி நம்மை கன்மலையின் மீது நிறுத்துகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவருக்கு ஈடான ஒரு தேவன் இல்லை, அவருக்கு நிகரான ஒரு தேவன் இல்லை, அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். அந்த தேவனுடைய நாமம், அந்த தேவனுடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். The Lord of hosts is his name. Hallelujah. Hallelujah. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒருபோதும் தள்ளிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அவர் அல்ல. நம்மை கழுத்தை பிடித்து நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்மை நடத்த அந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய தேவன், அவரே நம்முடைய தேவன், அவரே நம்முடைய தேவன். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். Thank you, Father. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். Thank you, Jesus. எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். சாயந்தர வேளையில சில நேரத்துல மனுஷர் ஏன் நம்ம தள்ளுறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த சில தகுதிகள் நம்மகிட்ட இல்லை. அவங்க நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற தகுதிகள் சிலது இல்லை. அது காசா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஆஸ்தியா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அவர்கள் எதிர்பார்க்கிற தகுதி இல்லைன்னும் போது நம்மை தள்ளி விடுகிறார்கள். ஆனா எந்த தகுதியுமே இல்லாமல் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எந்த தகுதியுமே இல்லாமல் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர். அதனாலதான் அன்னைக்கு பாவியான ஸ்திரீ ஒருவள் இயேசுவின் இடத்துல கொண்டு வரப்பட்டாள். அவளை கல்லெறிய ஒரு பெருங்கூட்டம் மக்கள் அவளுக்கு பின்பாக நின்றார்கள். ஆனா அவ பக்கமா நிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. இயேசு சொன்னார்,
பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்னார். அவளுக்கு விரோதமாக இருந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு. தான் உலகமே எதிர்த்து வந்தாலும் அவர் கூட நின்னார். அந்த ஸ்திரீக்கு நம்முடைய கண்களில் எந்த தகுதியுமே இல்லை, எந்த தகுதியுமே இல்லை. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு மனிதரின் பார்வையில் எந்த தகுதியுமே இல்லை. ஆனா தேவன் அவளை தகுதிப்படுத்தினார். அதனால்தான் உலகமே எதிர்த்தாலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். சில சூழ்நிலைகள் அப்படி தோணுதா? ஆண்டவரே, எல்லாரும் விரோதமா நிக்கிறாங்க, ஆண்டவரே தனிமையா நிக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. உடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க யாராலையும் முடியல ஆண்டவரே, இப்படி நிக்கிறோமா? இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் நிற்கிறேன். I stand with you, says the Almighty God. உன் பட்சத்தில் நான் நிற்கிறேன். உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் காரியங்களை முன்னின்று நடத்துவேன். ஓ ரிகவா சியால மராத்தேரே போஷாதா. உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை கைவிட மாட்டார். திருக்கரங்களே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நீர், எங்களை தள்ளிவிடாத தேவன் நீர். பிரசன்னத்திற்காய் நன்றி. திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு எல்லா கனத்துதி மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. சாயந்தர வேளையில் கூட தேவன் ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சொற்றொடரை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறது உண்டு. என்ன அப்படின்னா, சைலன்ஸ் இஸ் கோல்டன் அப்படின்னு சொல்கிறோம். மௌனம் பொன்னானது, இல்லை அமைதி பொன்னானது. பொதுவாகவே ஒரு 2 இடத்துல பிரச்சனை வந்தது. யாராவது 2 பேர் பேசுகிறாங்க, ஏதாவது காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒருவர் அதில் அமைதியாக இருந்துட்டால் அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். 2 பேர் அமைதியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒருவர் அட்லீஸ்ட் அதில் மினிமம் அமைதியாக இருந்தால் சுமூகமாக முடிஞ்சிடும். அது மனித ரீதியிலே அந்த அமைதி அதனால் என்ன சொல்லப்படுகிறது, பொன்னானது, அது ரொம்ப நல்லது. அமைதியாக இருப்பது, சைலன்ஸ் இஸ் கோல்டன், அது ரொம்ப பொன்னானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே மௌனம், அதே அமைதி தேவனுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை தேவன் அமைதியாக இருந்துட்டார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி ஆயிடுது, ஒரு உதவியற்ற நிலைமையில், ஒரு ஜீவனற்ற நிலைமையில், ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில், ஒரு கஷ்டம் பாடு அனுபவிக்கிற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை
மாறுகிறது. நிறைய பேருக்கு இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார், ஏன் தேவன் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார். எவ்வளோ நேரங்களில் நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதனைக்கு போகிறேன், நான் வார்த்தையை கேட்குறேன், அதன்படி செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் தேவன் அமைதியாக இருக்கிறார். எந்த ஒரு பதிலையுமே சொல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக வேளையிலே அங்கலாய்ப்போடு காணப்படுகிற நிலைமைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இது உண்டு. இது நிச்சயமான ஒரு அனுபவம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்கும். வேதத்தில் நாம் வாசிக்கும்போது வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் அநேகம் இருந்தது. அவங்க அமைதியாக இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் தேவன் சில காலங்களிலே அமைதியாய் இருந்தார்கள். அதை வைத்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் வேதத்தில் வாசிக்கும்போது அநேக முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே நீர் மௌனமாக இருக்கிறீர் என்று சொல்லி. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தி சைலன்ஸ் ஆஃப் காட். தி சைலன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அமைதி இல்லை தேவனுடைய மௌனம். தி சைலன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய அமைதி. சங்கீதம் 28 அதனுடைய முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 28 அதன் 1வது வசனம், Psalms 28 and verse 1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். அப்போ இது ஒரு தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே என் வாழ்க்கையில் நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க. நீங்கள் மௌனமாக இருந்தால் நான் எப்படி ஆயிடுவேன்னா குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாய் ஆயிடுவேன். அப்படின்னா என்னை ஜீவனே இல்லாதது போல ஜீவனற்ற ஒரு நிலைமை என் வாழ்க்கைக்குள்ளே வந்துவிடும் என்பதை அவர் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். இன்னொரு சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 35 அதனுடைய 22வது வசனத்தை நாம் பார்க்கும்போது Psalms 35 and verse 22. சங்கீதம் 35 22வது வசனம், தாவீதின் சங்கீதம். அது இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும், தூரமாகாதேயும். அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரனுக்கு என்ன ஒரு அனுபவம் அப்படின்னா, அங்கே சத்துருக்களின் நிமித்தம் அவனுக்கு பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் நடுவிலே தேவனை பார்த்து மன்றாடுகிறது என்னவென்றால், கர்த்தாவே நீர் மௌனமாய் இராதேயும், மௌனமாய் இராதேயும். டு நாட் பி சைலண்ட், டு நாட் பி சைலண்ட். ஏன்னா நீர் மௌனமாக இருந்தால் நீ எப்படி இருக்கிறீர், என்னை விட்டு தூரமாக இருக்கிறவர் போல எனக்கு தென்படுகிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு சங்கீதத்தை நான் காட்டும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், Psalms 83 and verse 1. சங்கீதம் 83 அதனுடைய முதலாவது வசனம். இது ஆசாப் எழுதின ஒரு சங்கீதம். அதிலே அவர் இப்படியாக பாடுகிறார், தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே சும்மா இராதேயும். ஹல்லேலூயா. மௌனமாய் இராதேயும் சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, பேசாமல் இராதேயும். அது என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷில் அது வித்தியாசமாக சொல்லுது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது மௌனமாக இராதேயும், டு நாட் பி சைலண்ட், ஹோல்ட் நாட் தை பீஸ், உம்முடைய சமாதானத்தை
நீர் என்ன பண்ணாதிரும், நீர் விட்டு விலகாமல் அதை காத்து கொள்ளாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சொல்லுகிறது, பி நாட் ஸ்டில், பி நாட் ஸ்டில், சும்மா இராதேயும். சும்மா இருக்காதீங்க ஆண்டவரே, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. எந்த நிலைமையில் இப்படி பாடுறார் அப்படின்னா, சத்ருக்கள் கொந்தளிக்கிற ஒரு நிலைமையிலே ஆசாப் அப்படியாக பாடுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 109:1 நாம் பார்த்தோம் அப்படின்னா, 109:1 நாம் பார்த்தோம் அப்படின்னா, Psalms 109 and verse 1, நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும், நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும். என்ன சொல்றாரு? மௌனமாய் இராதேயும், நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும். பொல்லாங்கான மக்கள் அவருக்கு விரோதமாக பேசும்போது, அவருக்கு விரோதமாக அவர்கள் செய்கைகள் இருக்கும்போது, தன்னோடு இருந்தவர்கள், தன்னோடு ஒன்றாய் இருந்தவர்கள், அவர்களுக்காய் இவர் துக்கப்பட்டு அவர்களுக்காய் வேண்டுதல் செய்த மக்கள் இப்பொழுது அவருக்கு விரோதமாய் கிரியை செய்து பேசும்போது அவர் சொல்கிறார், தேவனே மௌனமாய் இராதேயும். இதுவும் ஒரு தாவீது பாடின ஒரு சங்கீதம். இப்படி பல இடங்களிலே இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மௌனமாய் இராதேயும் ஆண்டவரே. அப்போ தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாக தேவன் சில நேரங்களிலே, சில காலங்களிலே மௌனமாய் இருந்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சாயந்தர வேளையில் என்னுடைய செய்தி எதிலிருந்து இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பிதாக்கள் வாழ்க்கையிலிருந்து தேவன் எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே சில காலங்கள் அமைதியாக இருந்தார் என்பதை சுட்டி காட்டி, அதில் இருந்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச சித்தமாயிருக்கிறார். தேவன் என்னை நம்முடைய முற்பிதாக்களினுடைய வாழ்க்கைக்கு நேராக என்னை திருப்பினார். இந்த 3 முற்பிதாக்களை குறித்து அவர்கள் வாழ்க்கையில் தேவன் எப்படி சில காலம் அமைதியாக இருந்தார் என்பதை குறித்து பேசும்படியாக ஆவியானவர் என் கண்களை திறந்தார். God's silence in the lives of the 3 patriarchs, Abraham, Isaac and Jacob. நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களினுடைய வாழ்க்கையிலே தேவன் அமைதியாக இருந்த காலங்களை குறித்து இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. 3 காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை தான் பேச முடியும் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் வருகின்ற வாரங்களிலே மற்றவைகளை நாம் பார்ப்போம். அப்போ நம்முடைய வேத புஸ்தகங்களை நான் நேரடியாக செய்திக்குள்ளே நான் கடந்து செல்லுகிறேன். நம்முடைய வேத புஸ்தகங்களை ஆதியாகமம் அதனுடைய 16வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Genesis chapter 16 and verse 16. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். அதை தொடர்ந்து 17வது அதிகாரம் 1வது வசனத்தையும் நான் பேசும்படியாக விரும்புகிறேன், நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. 16வது அதிகாரத்தின் 16வது வசனம், கடைசி வசனம் நம்ம பார்க்கும்போது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது 86 வயதாய் இருந்தான். 86 வயதாய் இருந்தான். அவனுடைய வயசு 86 இருந்தது.
அடுத்த அதிகாரம் முதல் வசனம், 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது 86வது வயதிலிருந்து 99 வயது வரைக்கும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு மௌனமான ஒரு நேரம், தேவன் மௌனமாய் இருந்த ஒரு நேரம், தேவன் அமைதியாயிருந்த ஒரு நேரம். இந்த பகுதியை நான் வாசிக்கும்போது இந்த காலத்தை குறித்து தேவன் என்னிடத்திலே சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அதை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமை 75வது வயதிலே அவனை அழைக்கிறார். தன்னுடைய சொந்த ஊராகிய ஆரானிலிருந்து அவன் புறப்பட்டு பிரிந்து வரும்படியாக அவன் அழைப்பை பெற்று வருகிறான். அதிலிருந்து அந்த நாள் முதற்கொண்டு தேவன் அவனோடு தொடர்ந்தேர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவன் அவனோடு பேசி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை ஒவ்வொரு இடத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு கட்டம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரின் வழியாக இஸ்மவேல் பிறக்கும்போது அதற்கு பின்பாக தேவன் அவனோடு பேசுகிறதை நிறுத்துகிறார். அது வேதத்திலே எந்த காரியமும் அதை குறித்து எழுதப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக 99 வயதில் தான் பேசுகிறார். அப்போ இந்த இடைப்பட்ட காலமாகிய அந்த 13 வருஷங்கள், 86 வயதிலிருந்து 99 வயது வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலம், அந்த 13 வருஷங்கள் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் மௌனமாயிருந்தார். தேவனுடைய வாழ்க்கையில் அமைதியாயிருந்தார். God's silence in the life of Abraham. ஏன் இந்த காலங்களிலே தேவன் மௌனமாயிருந்தார்? ஏன் இந்த நாட்களிலே தேவன் அவனோடு பேசவில்லை, ஆபிரகாமோடு பேசவில்லை, அவனை தொடர்ந்து நடத்தவில்லை என்பதை குறித்து வேதத்திலே வாசிக்கும்போது இதற்கு முற்பட்ட காலங்களிலே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அதற்கு காரணமாக இருக்கிறது என்று ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் பேசும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 2, 3 and 4. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொன்னார். இப்போ முதலாவது ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்களோட சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமோடு பேசி கொண்டிருந்த நாட்களிலே 75 வயதிலே அழைக்கப்படுகிறான். அதிலிருந்து 86வது வயதுக்கு உட்பட்ட காலங்களிலே தேவன் அவனோடு பேசும்போது ஆபிரகாம் தேவனை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, இத்தனை வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, இந்த காரியங்கள்லாம் எனக்கு ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன தருவீர் என்று தேவனை பார்த்து கேட்கிறான். ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவன் அமைதியாக இருந்த அந்த காலத்திற்கு முதல் காரணமாய் நான் இதை பார்க்கிறேன். Abraham's mortal attempt to instill a heir
for God's promise. Abraham's mortal attempt to instill a heir for God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஒரு வாரிசை உருவாக்க ஆபிரகாம் மேற்கொண்ட மாம்சத்தின் முயற்சி. இவன் என்ன பார்க்குறான்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, சுதந்திரவாளி, அவங்க பூமியின் மண்ணை போலும் தூளை போலும் நட்சத்திரங்களைப் போலவும் பெருகுவார்கள், அவர்கள் எண்ண முடியாத அளவுக்கு பெருகி இருப்பார்கள் அப்படின்னு எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். திரளான ஜாதியாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு அவனை ஆசீர்வதித்து கொண்டே போகிறார். ஆனால் ஆபிரகாமுடைய ஒரே கேள்வி, எனக்கு அப்புறம் யார் இருக்கா? யாருமே இல்லையே, நானும் என் மனைவி சாராளும் தானே இருக்கிறோம், எங்களுக்கு பிள்ளை ஒன்றும் இல்லையே, எங்களுடைய சந்ததி எப்படி பூமியின் மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எப்படி பெருகும் என்பது அவனுடைய கேள்வியாய் இருந்தது. அப்போ தான் தேவனிடத்திலே அவன் பேசும்போது சொல்லுகிறான், என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிற இந்த எலியேசரை சுதந்திரவாளியாய் நீர் ஏற்றுக்கொள்ளும்னு ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை அவன் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக அவன் தன்னுடைய மாம்சத்திலிருந்து ஒரு யோசனையை, தன்னுடைய மாம்சத்திலிருந்து ஒரு கிரியை செய்யும்படியாக தேவனுக்கு முன்பாக அதை சொல்லுகிறதை, ஒரு முயற்சியை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். உடனடியாக தேவன் அந்த 15வது அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று தேவன் சொன்னார். இவன் அல்ல, எலியேசர் அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே என்று தேவன் அங்கே தெளிவாக பேசுகிறார். அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் முதல் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, இந்த மௌனமான இந்த காலங்களிலே முதல் நடந்த காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஒரு வாரிசை உருவாக்க ஆபிரகாம் மேற்கொண்ட மாம்சத்தின் முயற்சி. அதை உடனடியாக நல்ல வேளை வேறு யார்ட்டையும் சொல்லலை, ஆபிரகாம் போய் தேவனிடத்தில் சொல்லுகிறான். அதனால் தேவன் உடனடியாக அவன் இடத்துல என்ன சொல்கிறாரு, அவன் அல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பானவனே. அதற்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் அங்கே வைத்து விட்டார். ஆனால் அதோடு நிற்கலை. தேவன் அவனுக்கு தெளிவான ஒரு பதிலை அந்த இடத்துல சொல்லி, இவன் அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே என்று சொல்லி பதிலை சொல்லுகிறார். ஆனால் அதோட ஆபிரகாமுடைய முயற்சி, சாராளுடைய முயற்சி நிற்கவில்லை. நீங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது அதிலே அங்கே சாராள் மேற்கொண்ட ஒரு மாம்சத்தின் முயற்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரெண்டாவதாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு ஒரு வாரிசை உருவாக்க சாராள் மேற்கொண்ட மாம்சத்தின் முயற்சி. Sarah's mortal attempt to instill a heir for God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக, அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஒரு வாரிசை உருவாக்க சாராள் மேற்கொண்ட மாம்சத்தின் முயற்சி. இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளாலே என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு
ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாக கொடுத்தாள். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் ஏற்கனவே ஆபிரகாம் ஒரு ட்ரை பண்ணுறாரு, எப்படியா வாக்கு தத்தத்தை நம்ம நிறைவேற்றி காட்டிடணும்னு. கர்த்தர் உடனே அதெல்லாம் முடியாதுப்பா, நீ சும்மா இரு அப்படின்றாரு. இப்போ சாராள் என்ன சொல்கிறாங்க, என் அடிமை பெண்ணை உமக்கு மறுமனையாட்டியாகிய தருகிறேன், அவள் வழியாக எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு சந்தானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதான் வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஒரு வாரிசை உண்டாக்க சாராள் மேற்கொண்ட மாம்சத்தின் முயற்சி, மாம்சத்தில் கிரியை செய்கிறார். இப்போ அதே போல் ஆபிரகாம் முதல் தடவை தேவனிடத்தில் கேட்டது போல் ஒருவேளை சாராளும் கேட்டிருந்தா அப்படின்னா தேவன் அங்கேயே சொல்லியிருப்பார். ஆனால் ஆபிரகாமும் கேட்கல, சாராளும் கேட்கல. அவர்கள் என்ன செய்ய நினைத்தார்களோ அதை கூடி பேசி நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா. என்றைக்கு அவர்கள் அதை நிறைவேற்ற திட்டமிட்டு நிறைவேற்றினார்களோ, 85வது வயதிலே மறுமனையாட்டியாக ஆகார் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறார் சாராளால். 86வது வயதிலே இஸ்மவேல் என்ற பிள்ளை மாம்சத்தின் கிரியை வெளிப்படுகிறது. மாம்சத்தின் கிரியை வெளிப்படுகிறது, மாம்சத்தின் கனி வெளிப்படுகிறது. என்றைக்கு அது வெளிப்பட்டதோ தேவன் பேசுவதை நிறுத்திவிட்டார். அதற்கு பின்பாக தான் 13 ஆண்டுகள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி. அதை குறித்து வேதத்தில் எதுவும் எழுதப்படவில்லை. அதுதான் நம்ம ஆரம்பத்தில் வாஸ்தம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் பார்க்குறாரு, இந்த மாம்சம் எவ்வளோ நாள் ஜீவனோடு இருக்குதோ அப்போ தானே இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. எலியேசரை கொண்டு வருவீங்க, ஆகாரை கொண்டு வருவீங்க, இன்னும் வேறு யாரெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ தெரியலை. நான் தேவன் பார்க்கிறார், இந்த மாம்சம் ஜீவனோடு இருக்கும்போது தான் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அதனால் உங்கள் மாம்சம் சாகும் வரைக்கும் நான் கிரியை செய்ய மாட்டேன். அதான் அந்த அமைதிக்கின் காலம். இப்போ தேவன் இந்த மாம்சம் சாகும் வரைக்கும் அமைதியாக இருந்தார். ஏன்னா என்றைக்கு மாம்சம் சாகிறதோ அன்றைக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. மாம்சம் என்றைக்கு சாவுதோ அன்றைக்கு ஆவிக்குரியது உயிரடையும். அதான் தேவன் இந்த மாம்சம் சாகிற வரைக்கும் அமைதியாக இருந்தார். தேவன் ஆபிரகாமுடைய நேரடியாய் உன் கற்ப பிறப்பானவனேன்னு சொன்ன பிறகு கூட ஆகார் வழியாக இஸ்மவேலை கொண்டு வர நினைத்த போது அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருந்தனால அவர் மாம்சத்தின் கிரியை அழியும்படும் வரைக்கும் அவர் மௌனமாயிருந்தார். இப்போ 99 வயதான பிறகு தேவன் அவர்களோடு பேசுகிறார். இப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் இப்படியாக சொல்லுகிறது, ஜெனசிஸ் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். இப்போ ஆபிரகாமுக்கே தெரியுது என் சரீரமும் செத்துருச்சு, சாராள் சரீரமும் தன் மனைவியாகிய சாராளுடைய சரீரமும் செத்து போய்விட்டது என்று. அதே வார்த்தையை தான்
ஆதியாகமம் 18:11 நாம் வாசிக்கும்போது, ஜெனசிஸ் 18:11, அதிலே சாராளும் அதே வார்த்தையை சொல்லுகிறது நாம் பார்க்க முடியுது. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயது உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. இப்போ இந்த இடத்துல வேதம் எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, சாராள் இனி பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அவளுடைய சரீரம் செத்து போனது. அவளுடைய சரீரம் செத்து போனது. அவங்க 2 பேருக்குமே சரீரத்தில் இப்போ என்ன இல்லை, மாம்சம் செத்து போயிடுச்சு, ஜீவன் இல்லை. இப்போ ஆதியாகமம் 21 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஜெனசிஸ் சாப்டர் 21 and verse 2, ஆதியாகமம் 21 அதன் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 2 பேருக்கும் சரீரம் செத்து போயிடுச்சு. ஸ்ரீகளுக்கு உண்டாகிற வழிபாடு சாராளுக்கு நின்று போச்சு. ஆபிரகாம் முதிர் வயதாயிட்டான். 2 பேருடைய சரீரமும் செத்து போச்சு. ஆனால் தேவன் தன்னுடைய கிரியையை தொடங்கும் போது அந்த செத்த சரீரங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஜீவனை பிறப்பிக்க அவர் ஒருவராலே மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா! அதான் நம்முடைய தேவன், அதான் நம்முடைய தேவன். இப்போ சரீரம் 2 செத்து போயிடுச்சு. இப்போ தேவன் ஆபிரகாமோடு பேச துவங்குகிறார். அதுதான் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம். 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் நம்ம வாசிக்கும்போது ஆரம்பத்தில் 86 வயதில் பேசின தேவன் அதை விட்டு 99 வயதாகிய ஆபிரகாம் இடத்துல தான் அதுக்கப்புறம் பேசினார். அந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து தான் இவ்வளோ நேரம் நம்ம தியானித்தோம். ஆனால் இப்போ முக்கியமான கருப்பொருளுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, உத்தமனாய் இரு. இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ தொடர்ந்தேட்சியாய் நடந்து உத்தமனாய் எப்பொழுதும் இருந்து, எப்படி இருக்கணுமா, நீ எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறாய் என்பதை நினைவு கொண்டு உத்தமனாய் நட, குற்றமற்றவனாயிரு, குற்றமற்றவனாயிரு, பி பிளேம்லெஸ், பி பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படியாக சொல்லுகிறது. பொதுவாக 99 வயதில் தேவன் ஆபிரகாமோடு பேசின வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தும்படியாக அவர் விரும்பினார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. அப்போ தான் என்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராகிய தேவனாக வெளிப்படுத்த முடியும். அதை தான் தேவன் அங்கே சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக தேவன் நம்மிலே சர்வ வல்லவராக வெளிப்படணும் அப்படின்னா முதலாவது என்ன பண்ணணும், நம்முடைய மாம்சங்கள் சாகடிக்கப்படணும், சாகடிக்கப்படணும். ரெண்டாவது, தேவனோடு நடக்க வேண்டும், எப்பொழுதும் நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? உத்தமமாய் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து அந்த
17வது அதிகாரத்தில் பின்பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதை ஒரு அடையாளமாக ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இல்லைனா அந்த உடன்படிக்கையிலே நடக்கும்படி தேவன் அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமாய் இருக்கும். It shall be a token of the covenant between me and you. அப்போ இந்த வழியில் நாம் நடக்கும்போது தேவன் தம்மை சர்வ வல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் காட்டுகிறார். இப்போ சர்வ வல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் காட்டும்போது என்ன வெளிப்படுது? இந்த வாக்குத்தத்தத்தின் கனி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. ஃப்ரூட் ஆஃப் த ப்ராமிஸ் இஸ் birthed in our life. நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தின் கனி பெற்றெடுக்கத்தக்கதாய் நாம் மாறுகிறோம். ஆனால் என்னுடைய செய்தியினுடைய முக்கிய பகுதிக்குள்ளே நான் கடந்து செல்லுகிறேன். இந்த 21வது அதிகாரம் ஆதியாகமும் அதனுடைய 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். என்னதான் இவங்க வெளியிலலாம் போனாலும் கர்த்தர் மௌனமாக இருந்து அவனோடு பேசி அவனை திருத்தி எப்படி கொண்டு வரார்னா, உன் கற்ப பிறப்பானவனை ஏற்ற காலத்திலே நான் பிறக்கும்படியாக செய்தேன். ஹல்லேலூயா. அதே முதிர் வயதான ஆபிரகாம், அதே முதிர் வயதான சாராள் தான், அதே செத்துப்போன சரீரம்தான். அது ஜீவனை கொண்டு தேவன் அதற்குள்ளே ஜீவனை புகுத்தி அதற்குள்ளிருந்து ஒரு ஜீவன் வரும்படியாக, ஒரு ஈசாக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு ஒரு ஜீவன், ஒரு கனி பிறப்பிக்கும்படியாக தேவன் அவர்களை நடத்துகிறார். அது எப்போ நடக்குது? அவர் குறித்திருந்த காலத்தில். அவர் குறித்திருந்த காலத்திலே, ஆபிரகாம் நினச்ச காலத்தில் இல்லை, சாராள் நினச்ச காலத்தில் இல்லை, தேவன் குறிப்பிட்ட காலத்திலே அது நடந்தது. ஹல்லேலூயா. இப்போ முதலாவது ஆபிரகாம் வாழ்க்கையில் தேவன் அமைதியாக இருந்ததற்கு தேவன் என்ன பண்ணுகிறார்னா, அவன் வழியாக அந்த கனி பிறப்பிப்பதற்காக அவன் வாழ்க்கையில் சில திருத்தங்களை செய்கிறார். கனியை பிறப்பிக்க ஒரு திருத்தம். தி edification for bearing godly fruit. தி edification for bearing godly fruit. கனியை பிறப்பிக்க ஒரு திருத்தம். ஹல்லேலூயா. இப்போ அன்றைக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை ஆவிக்குரிய ரீதியில் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எதை செய்கிறார் என்பதை துரிதமாக சில காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்லிட்டு நாம் செய்தியை இன்றைக்கு நிறைவு செய்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ முதலாவது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சொன்ன காரியங்களிலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழித்தல். Mortify the deeds of the body. Mortify the deeds of the body. சரீரத்தின் செய்கைகளை அழித்தல். எப்படி அழிக்கணும்? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு காரியம்.
இந்த பரிசுத்த பாதையிலே தேவனுக்கு நேராய் நடக்கணும்னா சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழிக்க வேண்டும். அதுதான் நம்ம எப்படி அந்த சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிப்போம், எப்படி அதை அழிப்போம் அப்படின்றத கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுகிறது. கலேஷியன்ஸ் 5:24 அது இப்படியாக சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டும் என்று நினச்சோம். அதை எப்படி அழிக்கணும்? சிலுவையிலே அதை நாம் அறைய வேண்டும். சிலுவையிலே நாம் அதை அறையும் போது நாம் எப்படி ஆகிறோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். கிறிஸ்துவனுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். எப்படி அதை அழிக்கணும்? ஆவியினாலே அதை அழிக்கணும். ஆனால் ஆவியினாலே எப்படி அழிக்கணும்? சிலுவையிலே அவைகள் அறையப்பட வேண்டும். சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஏன்னா நாம் யார்? கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாம்சத்தின் கிரியை நம்ம பேசுகிறோம். இந்த மாம்சத்தின் கிரியை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள் வரைக்கும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவைகள் they are exposed, they are manifest. அது மாம்சத்திலே வெளியரங்கமாய் இருக்கிறது. அவைகள் யாவன அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மாம்சத்தின் கிரியை அழிக்கணும்னு சொல்கிறீங்களே, ஏன் அழிக்கணும்? மாம்சத்தின் கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் என்ன பண்ண மாட்டோம்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Shall not inherit the kingdom of God. அதனால தான் அந்த மாம்சம் அழிக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் தன்னுடைய மாம்சம் அழிக்கப்பட்டுச்சு, சாராளுடைய மாம்சம் செத்து போயிடுச்சு. தேவன் சர்வ வல்லவராய் அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்தி செத்த சரீரத்திலிருந்து ஒரு ஜீவனாகிய ஈசாக்கை பிறப்பிக்கிறார். ஆனால் அவனுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. இப்போ இந்த மாம்சமாகி அந்த ஈசாக்கு பலிபீடத்தின் மேலே கடத்தப்படுகிறான். அப்போ ஆபிரகாமுடைய மனசெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய சரீரத்திலிருந்து வந்த ஒரு மகன் இவன், என்னுடைய மகன், ஏகபுத்திரன், உன் நேசகுமாரன் எல்லாம் சொல்லி அவனை எங்கே கடத்திட்டாரு? பலிபீடத்து மேலே கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாய் கடத்தப்பட்டிருக்கிறான். இப்போ கத்தியை ஓங்கிட்டார். எந்த தைரியத்தில் ஒரு தகப்பன் அதை செய்வார்? ஏன்னா அவருக்கு நல்லா ஒரு காரியம் தெரியும். நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, என் சரீரம் செத்துருச்சு, சாராள் சரீரம் செத்துருச்சு,
அதிலிருந்து தேவன் ஒரு ஜீவனை கொண்டு வந்தார். ஒருவேளை ஈசாக்கு ஒருவேளை அந்த பலி இடத்துல அவன் ஜீவன் போனாலும் அவனுக்கு மீண்டும் ஜீவனை கொடுக்க என் தேவனாலே கூடும் என்பதை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அதுதான் எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கும் போது சில பகுதிகளை நான் வாசிக்கிறேன். இந்த 18ஆம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கும் போது, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாமே, அன்னைக்கு உன் சரீரம் செத்து போகாத நிலைமையில் நீ என்னப்பா பண்ண? எலியேசரை கொண்டு வந்து நிறுத்தினான். பின்பாக ஆகார் வழியாக ஒரு இஸ்மவேலை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சரீரம் செத்து போன பிறகு தன்னிலிருந்து பிறக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே கடத்துகிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, பலி ஈசாக்காவே இருந்தால் கூட ஜீவன் மீண்டும் தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவன் யெகோவா ஈரேயாய் ஒரு ஆட்டுக்கடாவை அந்த இடத்துல வைத்திருந்தார். இப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழித்தல், மாட்டிஃபை த டீட்ஸ் ஆஃப் த பாடி. ரெண்டாவதாக தேவனுக்கு முன்பாக நடவுங்கள், தேவனுக்கு முன்பாக நடவுங்கள். மார்ச் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நடவுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கலேஷியன்ஸ் 5:25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுது, இஃப் we live in the spirit, let us also walk in the spirit. அப்போ தேவன் சொல்லுகிறார், ரெண்டாவது எனக்கு முன்பாக நட அப்படின்றாரு. இப்போ எனக்கு முன்பாக நடன்றது எப்படி நடக்கணும்? அங்கே அருமையாக சொல்லுகிறது, ஆவிக்கு ஏற்ற, ஆவியிலே பிழைத்திருந்தால், தமிழில் சொல்லுது ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும். அதான், if you live in the spirit, you will walk in the spirit. அப்போ ஆவியினாலே பிழைத்திருக்கிறவங்களாக இருக்கணும். ஆவியினாலே எப்போ பிழைத்திருப்போம்? மாம்சம் அழிக்கப்பட்டிருக்கணும், சாகடிக்கப்பட்டிருக்கணும். அப்போ ஆவியினாலே பிழைத்திருப்போம். ஆவியினாலே பிழைத்திருந்தால் என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு முன்பாக நடப்போம். ஹல்லேலூயா. எப்படி நடப்போம்? ஆவிக்கு ஏற்றபடி நடப்போம். கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன பண்ணுவோம்? மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்போம். மாம்ச இச்சை ஆசையெல்லாம் அங்கே சிலுவையில் அரைஞ்சோம். தொடர்ந்து நம்ம அதில் நிறைவேற்றாமல் இருக்கணும் அப்படின்னா ஆவியினாலே பிழைத்திருக்கணும். ஆவியினாலே பிழைத்திருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆவிக்கு ஏற்றபடி நம்ம நடப்போம், ஆவியிலே நடப்போம். அப்போ அது எப்படி நடப்போம்? ஆவிக்கு ஏற்றபடி நடப்போம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்துக்கு அங்கே இடம் கொடுக்க மாட்டோம். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னாரு. இப்போ மூன்றாவதாக, மார்ச் பிஃபோர் காட் இன் இன்டெகிரிட்டி. உத்தமனாய் நடவுங்கள், உத்தமனாய் நடங்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? சரீர செய்கைகளை அழித்து கொள்ளுதல், மாட்டிஃபை த டீட்ஸ் ஆஃப் த பாடி. ரெண்டாவதாக பார்த்தோம், மார்ச் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நடவுங்கள். மூன்றாவதாக, மார்ச் பிஃபோர் காட் இன் இன்டெகிரிட்டி, உத்தமனாக நடவுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 Timothy chapter 2 and verse 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு.
அதான் தேவன் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். Be diligent to present yourself approved to God. அப்போ உத்தமனாய் இருக்கிறவன் எப்படி தன்னை ஜாக்கிரதையாய் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க அவன் இருக்க வேண்டும். இப்போ யார் அந்த உத்தமன் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 2 Corinthians chapter 10 and verse 18. தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ யார் உத்தமன் அப்படின்னா, கர்த்தர் அவனை புகழணும். கர்த்தர் அவனை புகழணும். மனுஷனுடைய புகழ் இல்லை, கர்த்தர் அவனை புகழ்ந்தான் அவன் உத்தமன். அது மாத்திரமல்ல, உத்தமனுக்கு இன்னொரு டெஃபினிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:12 நாம் வாசிக்கும் போது, ஜேம்ஸ் சாப்டர் 1 and verse 12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு என்ன தருவாராம்? வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை தருவார், பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் முதல்ல உத்தமனாக இருக்க ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் உத்தமன்? மனுஷரால் புகழப்படுகிறவன் இல்லை, தேவனாலே புகழப்படுகிறவன். அப்போ மனுஷராலே புகழப்படுகிறவன் அல்ல அப்படின்னும் போதே தேவனால் புகழப்படணும் அப்படின்னா, அப்போ மனுஷர் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? புகழ மாட்டாங்க, திட்டுவாங்க. அதான் தேவனாலே புகழப்படுகிறவன் அவனே உத்தமன். 3ஆவதாக சொல்லுகிறார், சோதனையை சகித்து தன்னை உத்தமன் என்று விளங்க பண்ணின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. இதில் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ ஆபிரகாமுக்கு சரீரத்தின் செய்கையை அழிக்கிறது கொடுத்து தேவன் பேசினார். தேவனுக்கு முன்பாக நடக்கிறதை பிரித்து பேசினார். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கும்படி பேசினார். இப்போ 4ஆவதாக தேவனோடு உடன்படிக்கையில் நடக்கும்படியாக அவனுக்கு தேவன் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் என்ன உடன்படிக்கை செய்யணும்னா, ஏற்கனவே நாம் தேவனோடே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி அந்த உடன்படிக்கையிலே நடக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. ரோமர் 2:29 ஒரு வரியை நான் வாசிக்கிறேன். மத்திய பகுதியில் இருக்க வரியை நான் வாசிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ ஆபிரகாமுக்கு அன்றைக்கி என்ன கட்டளையிட்டார்? இந்த நுனித்தோலின் விருத்த சேதனத்தை நீ செய், அதுதான் உனக்கு எனக்கும் உள்ள உடன்படிக்கை என்று தேவன் அன்றைக்கு பேசினார். ஆனால் இன்றைக்கோ புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழுகிற நாம் ஒவ்வொருவரோடும் தேவன் எதை பேசுகிறார்? இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணு, அதுவே விருத்த சேதனம். ஹல்லேலூயா. ஒரு மாம்சத்துக்குரிய விருத்த சேதனம் அல்ல, இது ஆவிக்கு ஏற்றபடி உண்டாகிற ஒரு விருத்த சேதனம். இது ஆவிக்கு ஏற்றபடி, ஆவியின்படி செய்யப்படுகிற ஒரு விருத்த சேதனம். ஹல்லேலூயா. அப்போ இந்த விருத்த சேதனம் எதை நம்மை விட்டு அகற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, டியூட்ரானமி சாப்டர் 10 and verse 16 அதை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். Be no more stiff-necked
and circumcise therefore the foreskin of your heart அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்போ நான்காவதாக தேவன் சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையில் நடக்கணுமா, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணு. இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணால் எதை விடணும்? பிடிவாதத்தை, பிடரியை கடினப்படுத்தாமல் அந்த பிடிவாதத்தை விட்டு தேவனிடத்தில் வா. அப்போ தேவன் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தின் கனியிலே நீங்கள் பெருகுவீர்கள். You will multiply in the fruit of the promise. Hallelujah. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். Hallelujah. நம்முடைய வாழ்க்கைகளுக்கு நேராக தேவன் பேசி இருக்கிறார். நாம் ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த அமைதியாய் தேவன் இருந்த இந்த காலங்களுக்கு என்ன காரணம் என்பதை குறித்தும், தேவன் அதற்கு என்னென்ன காரியங்களை அவன் இந்த வாக்குத்தத்தத்தின் கனியை பெற்றெடுக்க அவன் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நம்மோடு பேசினார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது இந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜெபத்தில் போயிடுவோம். கனியை பிறப்பிக்க தேவன் செய்கிற திருத்தங்கள், கனியை பிறப்பிக்க தேவன் செய்கிற திருத்தங்கள், the edification for bearing godly fruit. முதலாவது என்ன பார்த்தோம்? அதில் சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழித்தல், mortify the deeds of the body. ரெண்டாவதாக தேவனுக்கு முன்பாக நடவுங்கள். எப்படி நடக்கணும்? ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். march before God in the spirit. மூன்றாவதாக உத்தமனாக நடவுங்கள். march before God in integrity. குற்றமற்றவர்களாய் நடங்கள். be blameless. நான்காவதாக தேவனோடு உடன்படிக்கையில் நடவுங்கள். march in the covenant with God. அப்போ ஐந்தாவதாக you will multiply in the fruit of the promise. வாக்குத்தத்தத்தின் கனியில் நீங்கள் அப்பொழுது பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமே, தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு இன்றைக்கு பேசி இருக்கிறார். இப்போ ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கீங்க? ஏன் ஆண்டவரே இந்த அமைதியின் காலம், இந்த வருஷங்கள் புரண்டு ஓடும்போது ஏன் ஆண்டவரே இந்த அமைதியின் காலம்னா, ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்த்த காரியங்களை தேவன் நம்மோடு இன்று இந்த சாயந்தர வேளையில் பேசுகிறார். நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழிக்கப்படுவதாக. மாம்சம் ஜீவனோடு இருக்கும்போது ஆவியில் நம்மளால் நடக்க முடியாது. ஆவியினாலே பிழைத்திருந்தோம் என்றால் நம்ம எப்படி நடப்போம்? ஆவிக்கு ஏற்றபடி நடப்போம். ஆவிக்கு ஏற்றபடி நடப்போம். ஹல்லேலூயா. ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவன் எப்படி நடப்பான்? உத்தமனாக தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாதவனாய், குற்றமற்றவனாய் நடப்பான். குற்றமற்றவனாய் நடப்பான். அந்த தேவன் சொல்லுகிறார், பிடரியை கடினப்படுத்தாதே, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி அந்த உடன்படிக்கையிலே நீ நட. அப்பொழுது உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தின் கனி பெருகும். The fruit will multiply in your life. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அமைதியாக இருப்பது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய மாம்சத்தை இந்த நாளில் சிலுவையில் அறைகிறோம். மாம்சத்தை சிலுவையில் அறைகிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல, நீரே எங்களிலே பிழைத்திருப்பீராக. எங்களிலே பிழைத்திருப்பீராக. உமக்கு முன்பாக நடக்க, உமக்கு முன்பாக உத்தமனாக நடக்க ஆண்டவரே, எங்களுடைய பிடரியை கடினப்படுத்தாமல் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதிலே உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையே சார்ந்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நீர் கிருபை பாராட்டுவீராக என்று செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக.
அந்த ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருப்பதாக. கர்த்தர் நீர் அப்படியே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தத்தின் கனி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெற்றெடுக்கத்தக்க பெருகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து ஆசீர்வதி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா கனத்துதி மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மாத்திர உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Praise the Lord, praise the Lord.